சில குட்டீஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெஷலான ஒரு வெல்கம்பா. நான் தான் கௌதம் பேசிகிட்டு இருக்கேன். 12th தமிழுக்கான ஆஃபீஸர் செகண்ட் ரிவிஷன் எக்ஸாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் மாடல் கோர்ஸ் அப்படி தான் பார்த்து. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் முழுமைக்கு பாருங்கள். நம்மளுடைய கௌதம் மீடியா 2.0 சேனலில் இன்னமும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறது நியூ சப்ஸ்கிரைப் பண்ணிங்கப்பா. பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்ல கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து அப்லோட் பண்ண வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பண்ணிடுங்க. ஸோ 1 மார்க் பாருங்கப்பா. அப்படியே ஆன்சர் செஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. அப்புறம் செகண்ட் மிட் எக்ஸாம் டைம் டேபிள் கமெண்ட் பண்ணுங்கப்பா. அப்போ தான் அதுக்கேற்ற மாதிரி நம்ம சேனல் உங்களுக்கு வீடியோ கொடுக்க முடியும். ஓகேவா? ஸோ மறக்காமல் உங்கள் டைம் டேபிளில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் சில குட்டி ஸோ வாட்ஸ்அப் சேனல் ஜாயின் பண்ணிங்கப்பா. டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ஸ் இருக்குது. ஸோ கீழே இருக்கும் பாருங்கள். நான் சொல்ல மறந்துட்டேன். அதெல்லாம் உங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் எல்லா ஸ்டடி வீடியோஸும் ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ அது 4 மார்க் பார்த்துட்டிங்களா? அப்புறம் 5, 6, 7, 8, 9, 10 பாருங்கள். பார்த்துட்டிங்களா? 10 வரையும் பார்த்துட்டிங்களா? அடுத்து 11, 12, 13, 14 பாருங்கள். அடுத்து 15, 16, 17, 18, 19, 20, 21. ஓகேங்களா? இது உங்களுக்கு சேல் 2 மார்க்ஸ் மாதிரி. இது உங்களுக்கு உரைநடை மாதிரி. ஓகேவா? இதில் 3 எழுதணும். இதில் 2 எழுதணும். ஓகேவா? அடுத்து கிராமர் 2 மார்க்ஸ் பாருங்கள். நிறைய பேருக்கு கடுப்பான பாட்டை இதாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். 9 கொடுத்து நீங்கள் 7 எழுதணும். 2 சாய்ஸில் விட்டுக்கலாம். நீங்கள் சிம்பிளாக தான் இருக்கும். ஓகேவா? விடியில் வேணப்போ இரு சொற்களையும் ஒருங்கிணைத்து தொடர அமைக்க இது எழுதிடலாம். மொழியின் சொற்றோடு எழுதிக்கலாம். ஏதேனும் ஒன்றுக்கு புணர்ச்சி விதி எழுதிக்கலாம். பகுப்பு உறுப்பிலக்கணம் தொடரில் உள்ள பிழைகளை நீக்கி பொருள் வேறுபடுத்தி தொடர் அமைக்க கலைச்சொல் எழுதிடலாம். ஸோ 3, 6, 7 ஆச்சு. அவ்வளோதான்ப்பா. அந்த 7 எழுதிடலாம். ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு 7. ஸோ அடுத்து உங்களுக்கான 4 மார்க்ஸு. ஓகேங்களா? செயல் இது உரைநடை. ஓகேவா? இதில் 2, இதில் 2. டோட்டலாக உங்களுக்கு 16 மார்க் இது வரும் இதில். ஓகேங்களா? 16 மார்க் சொல்லையாக எடுக்கலாம். ஹேண்ட் ரைட்டிங் நீட்டாக மாதிரி பார்த்துக்கோங்க. ஹேண்ட் ரைட்டிங் நீட்டாக இருந்தாலே கண்டிப்பாக உங்களுக்கு 3லேருந்து 4 மார்க் போட்டுருவாங்க. கண்டென்ட்டு ஓரளவுக்கு எழுதிக்கோங்க. ஓகேவா? அடுத்து 4 மார்க்ஸ் பாருங்கள். ஸோ பார்த்துட்டிங்களா? 39, 40 ஏகதேசம் அணியை சான்றுடன் விளக்குக எழுதியில் நீங்கள் ஈஸியாக எழுதிடுவீங்க. அண்டு நயமட்டம் எழுதிடுவீங்க. அப்புறம் பின்வரும் பழமொழி வாழ்க்கை நிறுவனோடு எழுதுக. 5இல் வளையாது 50இல் வளையும். ஓகேங்களா? அது எழுதிக்கலாம். நீங்கள் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? தன் கையை தனக்கு உதவி. ரெண்டுமே ஈஸி தான். ஓகேங்களா? இந்த 3 எழுதிக்கோங்க. 39, 40, 41 முடிஞ்சு 12 மார்க். ஓகேவா? ஸோ அடுத்து பாருங்கள் உங்களுக்கான 6 மார்க் கொஸ்டின்ஸ் 44, 45, 46. இது சிம்பிள் தான். நீங்கள் 6 மார்க்கு கொஞ்சம் ஒன்றா எழுதிக்கலாம். குறிச்சு எடுக்கும் போது எதனா எழுதுங்க. அது ஏற்ற மாதிரி எழுதுங்க. குறிச்சு எடுங்க. அது தேவையா அப்படின்னு பார்த்துட்டு எழுதுங்க. ஓகேவா? 44, 45, 46. ஓகேங்களா? சிம்பிள் தான். எல்லாத்துலேயும் ஒவ்வொன்று எழுதுனா போதும் நீங்கள். ஓகேங்களா? ஒன்று எழுதணும், இல்லைன்னா எழுதணும். ஓகேவா? எது உங்களுக்கு படித்தது வந்திருக்கோ, எது உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ, எது நல்லா கதையை வந்து கரெக்டாக கதையை கொண்டு போக முடியும், எந்த கதை நல்லா தெரியுமோ அதை எழுதிக்கோங்க. ஓகேவா? கடைசியாக சொல்லவே தேவையில்லை. மனப்பாட பகுதி. ஓகேவா? காயினால் என்ன தொடங்கும் புறநானூறு பாடலை எழுதுக. அப்புறம் மகற்கு என முடியும் திருக்குறள். ஓகேங்களா? ரொம்ப சிம்பிள் தான். ஸோ தட்சிட்பா வீடியோ எனக்கு வச்சு கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ் வந்துக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கிளாஸ்மேட்டுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்மளுடைய கௌதம் மீடியா 2.0 சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ஆலில் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து அப்லோட் பண்ண வீடியோஸ் உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டாக நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஓகேங்களா? ஓகே சில குட்டி. ஸோ தட்சிட் நினைக்கிறேன். விஷ் தி வெரி ஆல் தி பெஸ்ட்பா. எக்ஸாம் நல்லபடியாக எழுதுங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கிளாஸ்மேட்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே சில குட்டீஸ். பை ஸ்டூடெண்ட்ஸ். பாய்.